வணக்கம். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வட்டம் அழகப்பசமுத்திரம் கிராமத்திலேருந்து நான் பேசுகிறேன். நான் மண்வாசல் உற்பத்தியாளர் சங்கத்தில் நான் ஒரு உறுப்பினராக இருக்கிறேன். நான் எங்கள் பகுதியில் முந்திரி மரம் தான் அதிக உற்பத்தி. முந்திரி மரத்துலேருந்து உற்பத்தி ஆகிற பொருட்கள் பல விதமாக பல இடத்துல விநியோகம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது போலலாம் நாங்கள் செய்யலை. அந்த முந்திரி மரத்துக்கு களை எடுக்கணும். அதை உள்ளே கபாத்துன்றது அந்த மரத்தெல்லாம் வெட்டி அதெல்லாம் சுத்தம் பண்ணுற சில சூழ்நிலைலாம் இருக்குது. அப்புறம் அதை டிராக்டர் வச்சு ஓட்டணும். மினி டிராக்டரோ பெரிய டிராக்டரோ எந்த டிராக்டராலும் அதை ஓட்டணும். அப்புறம் மக்களை வச்சுக்கிட்டு அதை தூய்மை பணியெல்லாம் செஞ்சு அதுக்கு பிற்பாடு தான் ஒரு வருடத்துக்கு 3 மாதத்துக்கு தான் அதனுடைய பயிர். மாசி, பங்குனி, சித்திரை இது வரைக்கும் தான் அதனுடைய பயிர். இதுக்கு கிட்டத்தட்ட 9 மாதம் நம்ம உழைச்சாதான் அதனுடைய பலன் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இருக்கிற கால சூழ்நிலையில் ஒரு வருடத்துக்கு 2 மாதம் விவசாயம் கிடைக்கிறது போல் இன்றைக்கி இயற்கை உரம் வளர்ந்துருக்குது. மண் வளமும் அந்த அளவுக்கு இருக்குது. அது யாரும் நம்ம பயன்படுத்திருக்கூடாது. அந்த அந்த கொட்டையை பொறுக்கி அதை திரும்பி காயப்போட்டு அதை விவசாயியிடம் கொடுத்து அதை விற்றுமுதல் பண்ணி அதை அவியல் போட்டு அதை உடைச்சி அதை நம்ம உரித்து பதம் பண்ணி அந்த கிரேடு பிரிக்கிற வரைக்கும் விவசாயிகளுக்கு கஷ்டம்தான். இதில் யாரோ ஒருத்தவங்க வெளிநாட்கள் பயனடைகிறாங்க. விவசாயிகளுக்கு எந்த ஒரு பயனும் இல்லை. விவசாயிகள் பயனடை வகைத்தில் தான் இந்த மண் வாசனை குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பம்ன்ற அந்த நிறுவனத்தின் மூலம் நாங்கள் மக்களுக்கு மட்டும் இல்லை, இந்த விவசாயத்துக்கு என்னென்ன பொருட்கள் தேவையோ அதையும் நாங்கள் வாங்கி கொடுத்து இந்த விவசாயி உற்பத்தி பண்ணுறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த கொட்டையினுடைய தரம் உயர இந்த குடும்பத்துடைய தரம் உயரும். ஆனால் இந்த இயற்கை விவசாயத்தை எல்லா விவசாயிகளும் பின்பற்றணும். இந்த செயற்கை மரங்களில் இந்த 3-2, 3-7 அப்படிப்பட்ட மரக்கன்றுலாம் வைக்கக்கூடாது. இயற்கையான சாதாரண மரக்கன்றை வச்சாதான் அது ஆண்டுகள் பல காய்க்கும். இந்த 144, 244லாம்ன்றது 2 வருடத்துக்கு மேலே அது காய்க்காது. அதனால் அதை வாங்கி யாரும் பயனடையாதீங்க. வேறு விளம்பரத்தை கண்டு நீங்கள் ஏமாற்றம் அடையாதீங்க. எங்கள் மண்வாசனையிட நாடுங்க. எங்ககிட்ட அனைத்து பேருக்கும் நாங்கள் இலவசமாகவே நாங்களுக்கு ஒரு சில சேவைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். கண்ணு உற்பத்தியை நாங்கள் வாங்கி கொடுக்கறதுக்கு நாங்கள் தயார் நிலையில் இருக்கிறோம். மண்வாசனை குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பம். வணக்கம்.